இந்திய குடியரசு துணைத் தலைவர் பண்பின் இமயம் மேதகு CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பாராட்டு விழா இன்று மாலை 5 மணியளவில் கலைவாணர் அரங்கம், சென்னை. தமிழகத்திற்கு வருகை தரும் இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்களை வணங்கி வரவேற்பது AC சண்முகம், நிர்வாக அரங்காவலர், பாரத ரத்னா டாக்டர் MGR அறக்கட்டளை, சென்னை. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி கும்பகோணம் அபிமுகேஸ்வரர் கோயிலில் தைவான் நாட்டைச் சேர்ந்த பக்தர்கள் ஏகத்துவ மகா ருத்ர ஹோமம் செய்து வழிபட்டனர். தைவானைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட குழுவினர் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் கும்பகோணம் மகாமகத்தின் வரலாறு மற்றும் தீர்த்தம் குறித்து அறிந்துள்ளனர். இதையடுத்து நாகை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் பகுதியைச் சேர்ந்த நாடி ஜோதிடர் சக்தி வினோத் ராஜா என்பவரை தொடர்பு கொண்டு கும்பகோணம் வந்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி கும்பகோணம் மகாமக குளம் அருகே அமைந்துள்ள அபிமுகேஸ்வரர் திருக்கோவிலில் ஏகத்துவ மகா ருத்ர ஹோமம் செய்தும் கோபூஜை செய்தும் வழிபட்டனர். இவங்க சக்தி வினோத் சென்டர் வைத்தீஸ்வரன் கோயிலில் காண்டாக்ட் பண்ணி அங்கே பரிகாரங்கள்லாம் என்ன பண்ணலாம், உலக நன்மைக்காக என்ன பண்ணலாம்னு கேட்கும்போது இவங்க அந்த ஓலைச்சொடியிலேருந்து பார்த்து அதை இங்கே 9 நதி கலக்கிற இடத்துல இங்கே பூஜை பண்ணிங்கன்னா உங்களோட பாவங்கள் இதே பேர் உலக நன்மைக்காக அதேமாதிரி கோதாங்க இது எல்லாமே பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட பாவங்கள்லாம் மறைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறதுனால இவங்க இங்கே பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. கிழக்கு முகமாக பார்த்திருந்த சுவாமி மேற்கு முகமாக திரும்பி அபிமுகமாக திரும்பி இந்த நவக்கன்னிகளுக்கு இந்த சாபத்தை நிவர்த்தி பண்ணதுனால இந்த கோவிலை பற்றி ஓலைச்சுவடியில் இருந்திருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோவிலில் அந்த பரிகார பூஜைக்காக வந்திருக்காங்க. இந்த பூஜையோடு சேர்த்து அவங்க பரிகார பூஜையோடு சேர்த்து உலக நன்மைக்காகவும் இங்கே பெரிய மகா ருத்ர ஹோமம் நடக்குது, அதுக்காக வந்திருக்காங்க சார்.